Hi all, welcome to DD Tamil channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது sunpak portable vlogging tripod பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெருசாக நம்ம ரிவ்யூ அப்படிலாம் இல்லை, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு வீட்டுக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி அசெம்பிள் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இது ஒன்ஸ் நம்ம நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் மேபி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 72 LED லைட்ஸ் இருக்கிற ஒரு ரிங் லைட் இருக்குது. அதில் 2 கலர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, லைக் ஒயிட்டு, இன்னொன்று ஒரு மாதிரி எல்லோஷ் கலரில் இருக்குது. இதில் 4 பட்டன்ஸ் இருக்குது மொத்தம். பவர் பட்டனு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு ஒன்று, அதிகமாக்கிறதுக்கு ஒன்று, நடுவில் இருக்கிற பட்டன் கலரை மாற்றுறதுக்கு. ஸோ மொத்தமே 4 பவரு, பிரைட்னஸ் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் இன்னொன்று கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸ்னு நார்மலாக எல்லாத்துலேயுமே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மொபைல் ஹோல்டர், அந்த மொபைலை ஹோல்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தது. இது ரிமோட் கண்ட்ரோல். இது எதுக்குன்னா, நம்ம மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோ ஆன் பண்ணுறதுக்கு போய் மொபைலை டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு. இது 10 இன்ச்சிலேருந்து 42 இன்ச் வரைக்கும் ஹைட் அதிகமாக போகும். அதாவது ஒரு டேபிள் டாப்பில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் மினிமம் 10ல் ஸ்டார்ட் ஆகும் அதோட ஹைட். அந்த பிளாக் கலர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது 10. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 42 இன்ச் வரைக்கும் ஹைட்டு உங்களுக்கு வருது. நல்லா ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கீழே விழுறது அந்த மாதிரியான பிரச்சனை, மொபைல் வெயிட்டை தாங்கி நிற்கும், கீழெலாம் விழாமல் நல்லா ஸ்டெடியாக நிற்கும். செம்ம வெயிட்டு, ஸோ சான்ஸே இல்லை இது கீழே விழுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு இதோட ஹைட்டை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் மினிமம். இதை விட கம்மியான ஹைட்டில் உங்களை வைக்க முடியாது. நல்லா ஆங்கிள் செட் பண்ண முடியும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும், ஆடுறது, ஷேக்கிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மேலே இருக்க அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நம்ம மொபைலோட ஹோல்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மொபைல் ஹோல்டரோட மேலே அந்த ரிங் ஃபிக்ஸ் ஆகுது. நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பால் ஷேப் ஹெட் இருக்குது இல்லையா, இது இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சைட்லேயும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது நல்லா வசதியாக இருக்கும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்றது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. அந்த ஒரு சின்ன ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அந்த மொபைல் ஹோல்டர் அதை வச்சு டேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். டைட்டாக நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்த டைட் கொடுத்துக்க வேண்டியது தான். அந்த மொபைல் ஹோல்டரோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு புஷ் மாதிரி ஒரு ஹோல்டு இருக்குது. அது கொடுத்துட்டு திருப்பி அதிலே ஒரு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு ஆக்சுவலாக நான் மேனுவல்லாம் படிக்கவே இல்லை, அப்படியே ஓப்பன் பண்ணேன். அதை பார்க்கும்போதே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அப்படியே மேனுவல் படிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்தா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றதெல்லாம் இல்லை. பார்த்தாலே தெரியுது அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸியாக பண்ண முடிஞ்சது. இது அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம டைட்னஸ் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கிறது நல்ல டைட்டு தான். ஸோ இப்போ அந்த ரிங்கோட லைட் இதை ஒரு யூஎஸ்பிலையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லைனா அந்த ஏசி சார்ஜர் அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ப்ளக்கு தனியாக இருந்தது, அந்த ப்ளக்கில் அந்த யூஎஸ்பி போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா, ஃபிக்ஸ் பண்ணேன்னா எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இந்த யூஎஸ்பி போர்ட் மாதிரி தான் இருக்குது. அதை ஏற்கனவே இருந்தது ஒரு ப்ளக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பவர் கனெக்ஷன் வந்துடுது. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ லைட் எரியுது. அதில் தெரியுதா உங்களுக்கு, அதுதான் பவரு. பட் உங்களுக்கு அங்கே லைட் ஆன் ஆகணுன்னா நீங்கள் அங்கே இருக்கிற அந்த அப் அண்ட் டவுன் இருக்குது இல்லையா, பிரைட்னஸ், அந்த பட்டன் அமுக்கணும், இல்லைன்னா கலர் பட்டன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்டு, உங்களுக்கு ப்ளூ அவுட்டர் ரிங் தெரியுது, பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால. இட்ஸ் ஆக்சுவலி ஒயிட்டு, இது எல்லோ. ஸோ இது 2 கலர் இருக்குது. இதோட பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 பட்டன்ஸ் இருக்குது.
ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா அதிகமாகிறதுக்கும், கம்மியாக பண்ணிங்கன்னா மைனஸ்ன்ற ஒரு பட்டனையும் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இப்படி லைக் ஃபிக்ஸிங் ரொம்ப ஈஸி, வெயிட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக விழுறது, மொபைல் வெயிட்டு தாங்காமல் விழுது, இல்லை கேமரா கூட எனக்கு தெரிஞ்சு வைக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. யா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேணால் இன்னொரு வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல், அதில் ஆன் இருக்குது. பண்ண உடனே உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணிங்கன்னா sunpak அப்படின்னு ப்ளூடூத் வரும், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கனெக்டட்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இதில் அந்த பட்டன் இருக்குது, பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே ஃபோட்டோ கிளிக் ஆகுது. அதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வீடியோ எதாவது எடுக்கும்போது ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அதுக்காக இது சிம்பிள் மெத்தட். இதுதான் நான் அந்த எடுத்த ஃபோட்டோ, சும்மா அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின மாடலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு டிடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.